ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஜூன் மாதம் முதல் நாள் அதிகாலை ஆராதனை வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மாதங்களை கடந்து இன்றைக்கு 6வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நம்ம துதிக்க இருக்கிறோம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34வது அதிகாரத்தில் தாவீது ராஜா சொல்லுகிற. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் பாட இருக்கிறோம். நல்ல கண்களை மூடி கொஞ்ச நேரம் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 மாதங்களை கடக்க செய்தார். விசேஷமாக கடந்த மாதத்தில் உலகம் அனைத்தும் எத்தனையோ போராட்டங்களை கடந்து கொண்ட பொழுது கர்த்தர் நம்மை அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு அல்லேலூயா இந்த மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே பிரவேசிக்க செய்தாரே, அதற்காக நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடி தேவனை மயப்படுத்த போகிறோம். போடுங்க. அல்லேலூயா. ஆமென். கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். ஆமென். Hallelujah. Thank you Jesus. சேர்ந்து தேவனை மயப்படுத்தி பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். கர்த்தரின் வெளிச்சமும் ஜீவனின் பலனும் என்று பாடுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் பலனும் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்து
மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. உன்னதத்தை கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே ஆராதனை வந்து நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக நன்றி. இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய ஆளுகை ஆசீர்வாதம் அளவற்ற கிருபைகள் வெளிப்பட தேவநாமம் மகிமைப்பட ஆண்டவரே தேவனே இதை பார்க்கிற அனைவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பங்களுடைய வீட்டில் என்னென்ன தேவைகளுக்கு அது இந்த மாதத்தில் சந்திக்கப்பட ஆண்டவரே இந்த ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய மனுஷனாகி யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது எதிர்காலத்தோடு குறித்த ஒரு கலக்கத்தோடு ஹல்லேலூயா
இந்த 16 நோக்கி செல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ராத்திரியில் அவருக்கு வெளிப்பட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுதுமில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணி திடப்படுத்தி தேற்றி, ஹல்லேலூயா, தேவ பிரசனத்தை அழித்து, ஹல்லேலூயா, எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கை கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் சொல்வதை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா என்று பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, பாடி தேவனை மயம்படுத்துவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்புவாய் என்றீரே, பூமியின் கூடை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே கைகளை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஆமென். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். எஸ் லார்ட். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையும் என்னை காப்பாற்றுவே. சொல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல்,
என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை கட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபுக்கு அந்த ஏணியின் உயரத்தில் வெளிப்பட்ட அதே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த நாளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கின்றார். நமக்கு ஆண்டவர் இயேசு இரட்சகராக மீட்பராக இருக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியக தேவனுடைய ஆளுகை ஆற்றல் வல்லமை ஹல்லேலூயா நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஆதரவாக இருக்கும். இன்றைக்கும் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மாட்சிமை, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவுக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் பூமி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் ஒரு குழப்பத்தின் நிலைமை போல காட்சி அளிக்கலாம். ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது, அநேகர் ஒரு குழப்பத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீங்களா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய மாட்சிமை இன்னைக்கு மாறவில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மேஜஸ்டி, வர்ஷிப் இஸ் மேஜஸ்டி என்று இங்கிலீஷில் முதல்ல பாடி தமிழில் அடுத்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. unto Jesus be glory, honor and power and praise. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். Majesty, worship His Majesty. Unto Jesus be all glory, power and praise. Majesty, kingdom authority flows from His throne unto His own. His anthem raised flows from His throne unto His own. His anthem raised. So exalt, lift up on high the name of Jesus.
His majesty. Unto Jesus be all glory, power and praise. Majesty, kingdom, authority flows from His throne unto His own. His anthem praise, so exalt, amen. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorify the King of all kings. Jesus who died, மறைத்தானவர் மகிமை நிறை ராஜா என்றே. மறுபடியும் ஒரு தமிழ்ல பாடுவோம். ராஜா என்றே மறைத்தானவர் மகிமை நிறை இயேசு ராஜா என்றே. சோதரம் 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 பிதாவே, மரணத்தை ஜெயமாய் வென்றவர், சாவாமை உடையவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோள்களை உடையவர், இன்றைக்கும் நீர் உயிர் வாழ்கிறபடியினால் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று எங்களுக்கு அறிவுரை ஆண்டவரே தேவனே ஆசீர்வாதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறவர் ஆண்டவரே தகப்பனே. ஹல்லேலூயா, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற அநாதி தேவனே, அடைக்கலமானவரே, ஆரியர் நண்பராய் இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரித்து உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக தேவநாமத்துக்கு நீரை மகிமை விளங்க செய்ய செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஆண்டவரே இப்பொழுது கலந்து கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு இந்த மாதத்துக்கும் உரிய ஆண்டவரே தேவ கிருபையின் தேவ பிரசனத்தின் தேவ மகிமை தாரும் ஆண்டவர். உன்னத சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கம் உருக்கம் மிகுந்த தயவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனே ஆண்டவரே, மனம் இறங்குவீராக எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, சபையின் மீது, தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. இந்த நாளுக்குரிய கிருபையை தார், உன்னத பலத்தை தார். எல்லா சோர்வுகள், நோய்கள், பலவீனங்கள், சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா வியாதிகள் இப்பொழுதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஜனங்களுடைய வாழ்க்கை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லா பற்றாக்குறைகள், பொருளாதார பற்றாக்குறைகள் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, எல்லா பராமரிப்பு, செழிப்பு, ஆசீர்வாதம் நீர் தந்து வழி நடத்துகிற மாதமாக அமையட்டும் அப்பா. ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா இந்த உலகத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கொள்ளை நோயின் சீற்றம் இந்த மாதத்தில் குறைய வேண்டும் தகப்பனே. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். எங்க பட்டணத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இது வர வேண்டும் ஆண்டவரே தகப்பனே. எங்க தேசத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அது அகற்றப்படும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கட்டளை. மரணம் நிறுத்தப்படுவதாக, அழிவுகள் நிறுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த வேளையில் ஆண்டவரே தேவனே இதன் மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக, எங்கள் சபையை சேர்ந்த மருத்துவர்களுக்காக விசேஷமாக முதலாவது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, எல்லா ஸ்டாஃபுக்காக ஆண்டவரே தேவனை ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். எல்லா மெடிக்கல் பர்சனலுக்காக ஜெபிக்கிறேன். பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுற்றி வேலடைத்து காக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா அரசாங்க துறையினருக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாவல் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா தேவனே. ஹல்லேலூயா. எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்தருளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த மாசத்துல சம்பளம் வந்து சேரணும் ஆண்டவரை. குறைவின்றி நடத்தணும் வாழ்க்கையை ஆண்டவரை. ஆசீர்வாதமாக நடத்தணும் ஆண்டவரை. அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கணும்
இன்னைக்கு வேலைக்கு செல்ல முடியாமல், வியாபாரத்துக்கு செல்ல முடியாமல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த மாதத்தில் இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து ஆண்டவரே திரும்பி வேலைக்கு செல்வதற்கு ஒரு வழியை நீர் திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை நீரை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முக்கியமாக அரசாங்க அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிற நல்ல ஞானத்தை, அறிவையும், ஆற்றலையும், விசேஷித்த பாதுகாவலை தார். எல்லா தீமைக்கு நீரை விலக்கி மறைத்தருளுவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, திருச்சபை ஊழியங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தில் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட ஒரு வழியை நீ திறக்க முடியாது ஜெபிக்கிறேன். இப்போ நடந்து வருகிற ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே தடையின்றி எங்கள் ஊழியங்களை ஆண்டவரை நடத்துவதற்கு நீர் கொடுத்திருக்கிற வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொலைக்காட்சி சேனல்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா. தொலைபேசியின் மூலியமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாசலுக்காக நன்றி செலுத்து. இதெல்லாம் ஆண்டவரே நீர் செய்த அனுக்கிரகமப்பா. இருக்கிறவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இல்லாதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் நாங்கள் சீக்கிரம் ஒன்றாய் கூடியுமை ஆராதிப்பதற்கு ஒரு வாசலை நீ திறக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் உடைய கரத்தில் வைக்கிறோம். சபையில் இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாத இருக்கிற ஊழியங்களாக நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்து இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி மறுபடியும் மகிமைப்படுத்த இந்த பகுதியில் நம்முடைய வசனத்தை விதைக்க நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே தேசம் ஆண்டவரே வட இந்தியாவில் ஆண்டவரே அந்த வட்டிக்கிளை மூலியமாக, வெட்டுக்கிளிகள் மூலியமாக வந்து கொண்டிருக்கிற அழிவுகள் நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே அந்த வெட்டுக்கிளி சேனை ஆண்டவரே முற்றிலுமாக அகற்றப்பட்டு தேசத்தை விட்டு நீக்கப்படணும் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா விளைச்சல்களை பட்சிக்க வந்திருக்கிற இந்த பொல்லாத ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா படை முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும். ஒரு மாற்றத்தை தான் தமிழகத்தை நீர் காத்தரலுங்கப்பா. ஆண்டவரே இதுக்குள்ள அது வரவே கூடாது தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிற பாதுகாத்தரலுங்க. எல்லை ஓரங்களில் இருக்கிற பதட்ட நிலைமைகள்லாம் கூட மாறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அளவற்ற கிருபைகள் விளங்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த சூழ்நிலை மத்தியில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்காக, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். 10th எக்ஸாமுக்காக எழுத காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த மாதத்தில் எப்படி ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறோம் என்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அதுக்கு நல்ல ஒரு ஆயத்தத்தை, ஆசீர்வாதம், எல்லா பாதுகாவலையும் தாரும். சமாதானமாக அதை முடிக்க ஆண்டவரே அரசாங்கத்துக்கு ஆண்டவரே அதை செய்வதற்குரிய எல்லா ஞானத்தை தாரும். 12th பேப்பர் கரெக்ஷன் நல்லபடியாக நேர்த்தியாக முடிவெடுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த மதிப்பெண்கள் வரணும், முழு மதிப்பெண்கள் வாங்க திருத்துகிற ஆசிரியர்கள் கண்களில் தயவு கிடைக்கப்படும். இந்த சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் மனநிலைமை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாதப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினர் காத்தருளுவீராக. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் யாரெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி ஆண்டவரே முழு மதிப்பெண்களோடு ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணுவதற்குரிய எல்லா ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா தகுதிகளை நீ தந்து வழி நடத்த செபிக்கிறோம். இந்த நாளில் சபையில் உடல் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும், உன்னத பலத்தை தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நல்ல கிருபையை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி கத்திரி வேலையின் பாதுகாவல் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய ஆண்டவரே தேவன் உடைமைகளை சுற்றி கத்திரி வேலையின் பாதுகாவல் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டில் நல்ல சமாதானம், ஆசீர்வாதம் விளங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையின் வளாகத்தை சுற்றி, சபையின் கட்டிடத்தை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவல் இருக்கட்டும். எங்கள் ஸ்தாபனத்தின் மீது ஆண்டவரே ஆளுகை இருக்கு. நல்ல சமாரி ஐக்கிய ஸ்தாபனத்தை நீர் ஆசீர்வதிங்க. எல்லா கிளை சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஸ்தாபன தலைவர் ஆண்டவரே ஹல்லேலூயா அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக எங்கள் ஸ்தாபனம் அமைய ஆண்டவரே எங்கள் தலைவரும் எல்லா கிளை ஊழியர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து தேவநாமத்தை நீரை மயப்படுத்த வேண்டுகிற அநேகருக்கு ஒரு சாட்சியை நிறுத்த வேண்டுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்தலுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவதற்கு முன்பாக ஒன்று முக்கியமான அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரம் நம்முடைய சபையின் உபவாச ஜெபம் இப்போ ஆன்லைன் முறையில் ஹல்லேலூயா நடந்து வருகிறது. ஹல்லேலூயா சனிக்கிழமை காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் ஆன்லைன் முறையில் ஹல்லேலூயா நம்முடைய உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அரசாங்கம் இப்பொழுது இன்னும் சபைகள் திறக்கப்படுவதற்கு உத்தரவு கொடுக்கல. சென்னை பட்டணத்தை பொறுத்த மட்டிலே ஹல்லேலூயா கூடுகையில் நம்ம சர்ச்சில் வைக்க முடியாது. நான் வருகிற நாட்களில் நம்முடைய டீன் மற்றும் ஒருவேளை சண்டே கிளாஸ் ஊழியங்களை கூட ஆன்லைன் முறையில் நம்ம நடத்துவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஃபோனில் டேட்டா அந்த காரியங்களாம் குறைவுகள் இருக்கிறதுனால எல்லாம் நிறைய டெய்லி ஊழியங்கள் நம்ம நடத்துவதற்கு தயக்கமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் டீன் ஊழியங்கள், ஒருவேளை சகோதரிகள் ஊழியங்கள் இதெல்லாம் கூட நம்ம ஆன்லைன் முறையில் நம்ம இந்த மாதத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். சண்டே ஸ்கூலையும் ஒருவேளை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். சபையிலிருந்து நம்ம எல்லா விசுவாசிகளையும் 4 பகுதிகளாக பிரித்து ஹல்லேலூயா ஒவ்வொரு பகுதியும் ஹல்லேலூயா ஒவ்வொரு தலைமை ஒவ்வொரு
உதவி போதகருடைய ஹல்லேலூயா கண்காணிப்பில் அர்ப்பணித்து கடந்த ஒரு வருஷமாக செயல்பட்டு வருகிறோம். இந்த நாட்களில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற விசுவாசிகளை ஹல்லேலூயா அந்த பகுதிக்கு ஹல்லேலூயா பொறுப்பாக இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு அந்த விசுவாச குடும்பத்துக்காக ஜெபித்து அவருடைய தேவைகளை அறிந்து உற்சாகப்படுத்த ஹல்லேலூயா நான் பொறுப்பெடுத்து கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு சபையிலேருந்து ஃபோன் வரவில்லை என்றால், ஒருவேளை உங்கள் நம்பர் எங்கள் டேட்டா பேஸில் கம்ப்யூட்டரில் சரியாக ஸ்டோர் ஆகாமல் இருந்திருக்கலாம். சபையிலேருந்து உதவி போதகர் யாரும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபிக்கலைன்னா, இன்றைக்கு சர்ச்சுடைய ஃபோன் நம்பர் 9846036616 இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய சபை 4 உதவி போதகர்களும் அந்தந்த பகுதிகளுக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு அவங்க கூப்பிட்டு பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. பேசி ஜெபம் பண்ணுறாங்க. நானும் ஹல்லேலூயா அந்த சர்ச்சு மெம்பர்ஸ் லிஸ்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் பண்ணுறேன். ஒரே ஆளுனா எல்லாருக்கும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். வரிசையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரடங்கு முடிகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூப்பிட்றனோ கூப்பிடலையே, எனி டைம் யூ கேன் கால் மீ. என்ன நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். ஜெப உதவிகள் எதுனாலும் என்னுடைய நம்பரை ஹல்லேலூயா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். சபையின் செல் நம்பர் இருக்குது, நீங்கள் வாங்கி பேசலாம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து ஹல்லேலூயா உங்கள் வீட்டுக்கு உதவி போதகர் யாரும் கூப்பிடவில்லை என்றால் அந்த சபையின் செல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9884503616. உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க, உதவி செய்ய நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தையை நம்ம கவனித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனம். Psalm 138 verse 8. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீராக. ஹல்லேலூயா. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the work of thine own hands. இந்த ஜூன் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் இந்த 138வது அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concerneth me. Hallelujah. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. வீட்டில் எவ்வளோ காரியங்களை திட்டமிட்டு வைத்திருந்தோமே, என்னென்னமோ செய்யணும்னு யோசனை, என்னமோ செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு இருக்கிறது, திருமணம் இருக்கிறது, இன்னும் ஹல்லேலூயா எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் நடக்க போகிறது, இதை நான் எப்படி செய்ய நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவர் கரத்தில் விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இதை எழுதின தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீங்களா? கிட்டத்தட்ட 17 வயது இருக்கும்பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக போகிறார் என்று அறிவித்து அன்றையிலிருந்து ஆரம்பித்து தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்தில் நல்லா உயர்ந்த மாதிரி இருந்தது. ஆனால் தேசத்தின் ராஜாவே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்து அவரை ஏமாற்றி பல காரியங்களை செய்தபோது வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைந்த நிலைமை, வீட்டை விட்டு ஓட வேண்டிய, சபைக்கு போக முடியாத ஒரு நிலைமை, அதில் தேவ ஜனங்களை விட்டு புறம்பாக்கப்பட்ட நிலைமை. இது எல்லாவற்றின் மேலே அவர் தான் திரும்பி இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கி நாம் இதையும் சாதிக்க முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற உலகத்தின் நிலைமையில் ஹல்லேலூயா மனுஷ பலமெல்லாம் அற்று போயிடுச்சு, மனுஷ ஆற்றல்கள் அற்று போயிடுச்சு, செல்வம் அற்று போயிடுச்சு, எல்லாம் எதுவுமே உதவி செய்யலை என்கிற நிலைமையில் மனுக்குள்ளம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேவ ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு நம்பிக்கை உண்டு. The Lord will perfect that which concerneth me. தாவீது ராஜா இங்கே மாத்திரம் இல்லை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு சங்கீதம் 57வது அதிகாரம் Psalm 58 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கேயும் இதே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம் Psalm 57 verse 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 57 Psalm 57 verse 2 வாசிக்கும் பொழுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. முதல் வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலில் வந்து அடைவேன். ஒரு பயங்கரமான கலாமிட்டிஸ் என்று சொல்லப்பட்டு, கலாமிட்டிஸ் என்று சொன்னால் ஹல்லேலூயா விபரீதங்கள், விக்கினங்கள், அல்லது நாச மோசங்கள் தேசத்தில் நடக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு நம்பிக்கை தான், எனக்காக யாவையும் செய்ய போகிற, செய்து முடிக்க போகிற. ஹல்லேலூயா. செய்கிறவர் மாத்திரமல்ல, செய்து முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். He will do everything perfectly. He will never leave you.
இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய செயல்பாடுகளை பற்றி, ஆண்டவருடைய செய்கைகளை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவராக வெளிப்படுகிறார். The works of our Lord. இன்றைக்கும் ஹல்லேலூயா என்ற செய்தியின் தலைப்பு The Lord will perfect that which concerneth me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது கீழே நீங்கள் எழுதி கொள்ளுங்க. The works of our Lord. கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய செயல்கள் அவை எப்படிப்பட்டவை? ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சால் அவர் எப்படி செய்வார்? இன்றைக்கி நம்ம காரியத்தை செஞ்சால் எப்படி செய்வோம்? நிறைய நேரம் நான் யோசித்து பார்க்குறது, அதில் நல்லா செய்யணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் சில நேரம் நல்லா வாய்க்க மாட்டேங்க. ஒரு சில கையில் சில காரியத்தை கொடுத்தா அவங்க சரியாக செய்வாங்கன்னு நம்பிக்கையே இருக்காங்க. முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவன் செய்கிறானா என்னன்றது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஹல்லேலூயா அவர் தான் செய்திருக்கிறார் என்கிற ஹல்லேலூயா ஒரு அச்சு இருக்கும். ஏன்னா அதில் சில தன்மைகள் இருக்கும். ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் எப்படி செய்கிறார். ஒரு 5 முக்கியமான காரியங்கள் இன்றைக்கி உங்கள் மத்தியில் சுருக்கமாக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதத்தின் முதல்ல ஹல்லேலூயா ஒரு 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 சந்தேகத்தோடு, ஒரு குழப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்கள், The Lord will perfect that which concerneth me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும்? முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, He hath made everything beautiful in His time. ஹல்லேலூயா. தமிழில் அதினதின் காலத்தில் நான் நிறைய நேரம் யோசித்தது உண்டு. இன் இட்ஸ் டைம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? இன் ஹிஸ் டைம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறது. ஒன்றிலும் குறைவே இருக்காது. He will make everything beautiful. He will make everything perfect. ஃபஸ்ட்டு குறிப்பு ஆண்டவர் செய்தால் இட் வில் பி பியூட்டிஃபுல். இதே அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் 14வது வசனம் பிரசங்கின் புஸ்தகம் 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆண்டவர் ஒன்று செஞ்சார்னா டோட்டலி கரெக்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. இட் வில் பி பர்ஃபெக்ட், இட் வில் பி பியூட்டிஃபுல். வாட் காட் இஸ் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம், செய்து வந்திருக்கிற காரியம் யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியம் எப்படி இருந்தது? கண்டிப்பாகவே அது நேர்த்தியாக தான் இருந்திருக்கும், அது நிறைவாக இருந்திருக்கும், பூர்ணமாக இருந்திருக்கும், பர்ஃபெக்டாக. இனிமேலும் அப்படி தான் செய்வார். இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க 6 வருஷம் 7 வருஷம் இதிலேருந்து முன்னேறி வர்றதுக்கு, மீண்டு வர்றதுக்கு. இல்லை, நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு அறுவடை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எதெல்லாம் அவரிடத்தில் எதிர்பார்த்து அவர் செயல்பட இடம் கொடுத்தால் அவர் அனைத்தையும் அதின் காலத்தில் இன் ஹிஸ் டைம் He will make everything beautiful. ரெண்டாவது, தேவன் செய்கிறது எப்படியாக இருக்கும்? சுருக்கமாக தான் இன்றைக்கி பேச இருக்கிறேன், கொஞ்சம் வேகமாக பேசணும், நமக்கு குறித்த நேரத்தில் முடிக்கணும். ஆனால் சொல்கிறத கவனித்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் இந்த செய்தி இருக்கும், திரும்பி நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் தேவனுடைய மனுஷனாகி யாக்கோபை பார்த்து சொன்னார். நம்ம கூட பாட்டாக பாடினோமே. ஹல்லேலூயா. சங்கீதம் இது ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். தேவனை பற்றி ரெண்டாவது, அவருடைய செயல்களை பற்றி ரெண்டாவது முக்கியமான குணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். வாட் he says he will do. இந்த வசனத்தில் ஒன்று செய்வேன்னு ஒன்று சொல்லியிருந்தாருன்னா, இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். அதை பிடித்து நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காகவும் சில நேரம் தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாள் கூட அது குறைபடவே செய்யாது. ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் நீங்கள் எடுத்து சில வசனங்களை உங்கள் மத்தியில் வாசித்து காட்டுகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா அவரை பற்றி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற
அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். சொல்லிட்டா செஞ்சிருவார். வசனத்தில் எழுதி கொடுத்தா கண்டிப்பாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனத்தில் சாலமோன் ராஜா இப்படியாக சொல்லுகிறார். தேவாலயத்தை கட்டி முடித்துவிட்டு, ஹல்லேலூயா, உம்முடைய வாக்கினால் சொல்வதை உம்முடைய கரத்தினாலே நீர் நிறைவேற்றினீர் என்று சொல்லுகிறார். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்றும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். வாட் he has spoken he will do. He will do everything beautiful in his time. Secondly, whatever he says he will do. தாம் சொல்வதை கண்டிப்பாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவனை பற்றி ஒரு அழகான ஹல்லேலூயா தன்மை, அவருடைய செயல்பாடுகளை பற்றி பக்தனாகிய யோபு இப்படியாக சொல்லுகிறார். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், the book of Job chapter 42 and verse 2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. சில நல்லா பண்ணுவாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுருவாங்க, ஆனால் எல்லாம் செய்ய முடியாது. மனுஷனால் பாருங்கள், வார்த்தை சில நேரம் கை கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஹல்லேலூயா அழகாக காரியங்களை ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனை பொறுத்த மட்டில் ஹல்லேலூயா யூ கேன் டூ எவ்ரிதிங். இங்கிலீஷில் போடப்படும் அந்த வசனத்தை இங்கிலீஷில் போடுங்க. ஹல்லேலூயா. ஐ நோ தட் thou canst do everything. எந்த ஒரு காரியம் தேவனால் செய்ய முடியாதுன்ற காரியமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் தேவனாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. கூடாதது என்று அவரால் ஒன்றுமே கிடையாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. தரியு என்கிற ராஜா தானியேல் சிங்கக்கெபிலேருந்து வெளியே வந்ததும் ஆண்டவரை பற்றி தேவாதி தேவனை பற்றி ஒரு அழகான சாட்சி கொடுக்குறாரு. தானியேல் 6வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் வானத்திலையும் செய்வார், பூமியிலையும் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியை. நீங்களும் நான் அவருடைய கையில் உண்டாக்கப்பட்டவர்கள். நமக்கு என்ன காரியம் இருந்தாலும், நம்ம என்ன சூழ்நிலை, அதில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவராலே முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது ரொம்ப மூன்றாவது முக்கியமான குறிப்பு. He can do everything. God can do everything. There is nothing that is too difficult for our God. Hallelujah, hallelujah. இதை யோபின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. இதுதானே கிடையாது, பயங்கரமான அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. mighty miracles only God can do. Hallelujah. He is able to do everything. நான்காவது, தேவனுடைய செயல்பாட்டை பற்றி ஒரு அழகான ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் எபேசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு 21வது வசனத்தில் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவர். He is able to do exceedingly abundantly above all that we ask or think. He is able to do exceedingly abundantly above all that we ask or think. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யவல்ல. நமக்கு பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணுறோம் நினைக்கிறோம், நம்ம பயங்கரமாக எல்லாத்தையும் கவர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். சில நேரம் ஜெபம் பண்ணி இதுக்காக ஜெபம் பண்ண அதுக்காக ஜெபம் பாயிண்ட்டெல்லாம் எழுதி வச்சு வரிசையாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஜெபம் பண்ணுறோம். ஒரு சிலர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நம்ம விட்ட பாயிண்ட்லாம் கூட ஜெபம் பண்ணு சேர்ந்து ஊருக்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நினைப்போம். ஆனால் அது முடிவில் பார்த்தீங்கன்னா சில 2-3 காரியம் முக்கியமான பாயிண்ட்டை விட்டுருப்போம். சில காரியங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. சில சூழ்நிலையில் ஜெபமே வரமாட்டேங்க. நம்முடைய ஜெபம் குறுகினது, நம்முடைய விண்ணப்பம் குறுகி, நம்முடைய அறிவு ஞானம் நம்முடைய பார்வையும் குறுகினது. ஆனால் நம்முடைய தேவனை பார்த்தீங்கன்னா நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், அந்த செயலாற்றுகிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் அனைத்தையும் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக ஹல்லேலூயா செய்ய வல்லவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், இயேசுவை இந்த உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தினார். இன்றைக்கி 5வதாக மிக முக்கியமாக தேவனுடைய செயல்பாட்டுகளை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவின் ஊழியத்தை, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை ஊழியம், அதை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பலத்த செய்கைகள் மூலியமாக ஹல்லேலூயா இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அற்புதங்களின் ஹல்லேலூயா வெளிப்பாடோடு கூட இந்த உலகத்துக்கு தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். ஏன்னா தேவன் செயலாற்றுகிறவர். ஹீ இஸ் a miracle working God. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் தான் அற்புதம். சிங்கக்கபிக்குள்ளே போனால் தான் சிங்கங்களின் வாய் கட்டப்பட முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால தான் சில தாசர்களை சிங்கக்கபிக்குள்ளே அனுப்புகிறார், அக்னி சூளைக்குள்ளே அனுப்புகிறார், பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில் அனுப்பினார். ஹல்லேலூயா கை கால் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டு பல பாடுகள். ஆனால் அந்த பாடுகள் வழியாக போகும்பொழுது தான் கர்த்தருடைய அற்புதம் வல்லமை வெளிப்படும். மரித்தோரை உயிர்த்தெழ பண்ண தேவனாலே முடியும் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தல். லாசரு கல்லறைக்குள்ளே போய் 4 நாள் உள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களில் அவருடைய குடும்பத்துக்கு உறவினருக்கு என்ன வேதனைகள் இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இயேசு வந்து உயிர் மீட்சியை கொடுத்தார். ஹல்லேலூயா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் தேவனுடைய செயல்பாட்டின் உச்சக்கட்டமான மகிமை வெளிப்படுத்தினது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ஹல்லேலூயா 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் ஹல்லேலூயா 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பித்து ஹல்லேலூயா அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்? த்ரூ ஹிஸ் ஒர்க்ஸ். 5th thing that I want to speak about is the works of our Lord Jesus Christ, or the work of the Father God in the birth of His Son and the life of His Son Jesus Christ. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் ஹல்லேலூயா காபிரியேல் தூதன் அவரை பார்த்து வந்து சொன்ன பொழுது லூக்கா 1வது அதிகாரத்தில் இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே, நான் எப்படி கற்பந்தரிப்பேன் என்று சொல்லி சந்தேகத்தோடு கேட்கிறார். அப்பொழுது தான் தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாயன். அந்தம்மா கற்பந்தரித்தாங்க. அவங்க சாட்சியாக லூக்கா 1வது அதிகாரம் 49வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இதே அதிகாரத்தில் 51வது வசனத்தில் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமத்தை செய்தார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமத்தை செய்தார். He has showed strength with his arm, her mighty works with his arm. இன்றைக்கி பாருங்கள், அதே வல்லமையான கிரியைகளை மரியாளுடைய வாழ்க்கையில் செய்து, தாயாராகிய மரியாளுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதே வல்லமையான தேவன் இன்றைக்கு மகிமையான காரியங்களை இன்றைக்கி செய்ய போகிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் பிறப்பில் கர்த்தருடைய மகிமையான செயல்பாடு வெளிப்பட்டது. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஜனங்கள் சாட்சி கொடுக்குறாங்க. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஹல்லேலூயா மார்க் 7வது அதிகாரம் 37வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். மார்க் 7:37 அவர் ஹல்லேலூயா அன்னைக்கு ஒரு செவிடனும் ஊமையுமாக இருந்த ஒரு மனுஷனை குணமாக்கினதை பார்த்து ஜனங்கள் வந்து சாட்சி கொடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது வல்லமையானவர் மகிமையானவர்களை செய்கிறார் என்கிற சாட்சி வெளிப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது சாட்சி வெளிப்பட்டது. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நீங்களும் சாட்சி கொடுக்க போகிறீங்க. இந்த நாட்களை கடந்து முடித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது ஹல்லேலூயா யோசுவா சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது தேவன் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்று சொல்லி யோசுவா 23:14 யோசுவா தன்னுடைய மரணத்தை நோக்கி செல்கிற அந்த காலகட்டத்தில் சொல்லுகிறார், தேவன் உங்களை குறித்து சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்று முழு
இருதயத்தால் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறினது. ஹல்லேலூயா. As we go through life, we may face many disappointments, many delays. Hallelujah. Many, hallelujah, derailments sometimes. Hallelujah. பார்க்கும் பொழுது நிறைய தடைகள், hallelujah, நிறைய எதிர்ப்புகள், நிறைய தாமதங்கள் நம்ம சந்திக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் யாவையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 19வது அதிகாரத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிவிட்டு கடைசி வார்த்தை, இயேசு சொன்ன கடைசி வார்த்தையாக யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு இப்படியாக மரிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் இயேசு சொல்கிறாரு, முடிந்தது, முடிச்சிட்டேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. தாவீது முடிக்க போகிறாருன்றாரு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், முடிச்சிட்டேன் அப்படின்றார். என்னத்தையா முடித்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில், ஹல்லேலூயா, மரணத்தின் அதிகாரியாக பிசாசானுடைய அதிகாரத்தை முடிச்சிட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்குண்டானவருடைய பயத்துக்கு ஒரு விடுதலையை சம்பாதித்து முடித்து விட்டார். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமத்துக்கு மன்னிப்பை சம்பாதித்து முடித்தார். தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு வழியை தம்முடைய புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, ஹல்லேலூயா, தம்முடைய இரத்தத்தினால சம்பாதித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சமாதானத்துக்குரிய தண்டனையை செலுத்தி முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை சம்பாதித்து முடித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை சம்பாதித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்க. இன்றைக்கி இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கிற அதில் எத்தனை ஆசீர்வாதம், வேலை சம்மந்தப்பட்ட, படிப்பு சம்மந்தப்பட்ட, குடும்ப சம்மந்தப்பட்ட எந்த காரியமாக இருக்கலாம், திருமண பாக்கியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் இந்த மாதத்தில் சொல்லியிருக்க இந்த வசனம் எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த மாதத்துக்கு கர்த்தர் விசேஷப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் அனைத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவர், மகிமையானவைகளை செய்கிறார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. ஓ, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையில் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிடுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்,
அவங்க நமக்கு நன்மை செய்யணும்னா நம்ம சரீரத்தை முழுமையாக அவங்க கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அங்கே தங்கி இருக்கணும். மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூட வைக்கிறாங்க. ஊசி போடனா எதனாலும் விட்டு கொடுக்கணும். இன்றைக்கி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாங்கி நீங்கள் நினைச்சபடி போய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்போம், ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய மனசை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வீட்டில் ஆளுகையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத நீக்கி போடுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவனுக்கு பிரியமில்லாத ஹல்லேலூயா ப்ரோக்ராம்ஸ், ஹல்லேலூயா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நீக்கி போடுங்க. ஹல்லேலூயா சோஷியல் மீடியாவில் ஹல்லேலூயா இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ கேம்ஸில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லா துர்க்குண கட்டுகள். நீங்கள் நினைச்சபடி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்க. இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் விரும்பினது இன்னும் வரலை. ஏன்னா உங்கள் விருப்பம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்து ஆண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்பு நீர் எனக்காக செய்து முடிக்கணும்னு சொல்லுங்க. திருமண காரியமா இருக்கலாம், வேற எந்த காரியமா இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் தர விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பேசி நம்முடைய வார்த்தையின்படியாக பிள்ளைகளுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக, குடும்பங்களில் நல்ல சமாதானம் உண்டாகட்டும். இந்த வேளையில் தங்கள் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் பாவங்களை மன்னியும், குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தியும். தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை தாரும், எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவல் மகிமையாக இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்தரலுங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட சமாதானத்தின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக நடத்தி தர வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.